தேவனுக்கு நாம் எவ்வளவோ நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக அவருடைய சபைக்காக நாம் அதிக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் என்ன தலைப்பிலே நாம் இந்த வருஷத்தை ஆரம்பித்தோம் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதுவா அல்லது வேறையா? அதுதான் ஆரம்பிச்சோமா? கடம் பண்ணுவதில்லை கனம் பண்ணுவேன், அதுதானா? ஓகே. ஆகவே இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னா, அவர் நமக்கு குறிப்பாக நாம் சபை கூடி வரும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு தம்முடைய வார்த்தையை தந்திருக்கிறார். அதாவது வார்த்தையினாலே கொலோசியரில் பவுல் அப்படி சொல்வார். அவர் அந்த வசனத்தை பாருங்கள், அது ஒரு நல்ல வசனம். கொலோசியர்கள் நிருபத்திலே நம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். தீத்து, ஆமாம், தீத்து 1:4 இதுதான். இதைத்தான் சொல்லலாம்னு நினச்சேன். ஏற்ற காலங்களில், தீத்துக்கள் நிறுவம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏற்ற காலங்களில் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். அதாவது அந்த 3ஆம் வசனத்தையும் படிக்கலாம். பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படிக்கு தம்முடைய வார்த்தை பிரசங்கத்தினாலே தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். அப்போ அவர் அந்த வார்த்தை பிரசங்கத்தினாலே தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது என்ன நடந்தது நமக்கு அப்படின்னா, இந்த 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது தான் நடந்தது. அது என்னது? தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படிக்கு. அப்போ நாம் கேட்ட வார்த்தைகள், நாம் இந்த வருஷத்தில், ஒரு வருஷத்திற்கு எத்தனை வாரங்கள்? 52 வாரங்கள். இந்த எல்லா வாரங்கள்லையும் தேவன் என்ன செய்திருக்கிறார்னா, தம்முடைய வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்தி நமக்கு அந்த வார்த்தையை கேட்ட பொழுது நமக்கு என்ன உண்டானது அப்படின்னா, தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும். என்றால் எத்தனையோ சத்தியங்கள் இருக்கிறது, எத்தனையோ கதைகள் இருக்கிறது, பேச்சுக்கள் இருக்கிறது. ஆனால் தேவபக்தியை நமக்குள் உண்டாக்குகிற சத்தியம் நமக்கு வேண்டும். அதற்குரிய வெளிச்சம் வேண்டும், அதற்குரிய விசுவாசம் வேண்டும். இப்போ ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை நமக்கு அனுப்பி தந்தார். விசுவாசத்தை நமக்கு, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவான விசுவாசமும் கூடவே நமக்கு தந்தார் ஆண்டவர். ஆகவே இந்த வருஷத்தின் எல்லா வாரங்களிலையுமே இதுதான் நடந்தது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தையின் மூலமாக என்ன நமக்கு கிடைத்ததுன்னா, தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் நமக்கு கிடைத்தது. அதனாலே தான் நாம் என்ன செய்திருக்கிறோம்னா, நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆகவே தேவன், பொய்யுரையாத தேவன் நமக்கு இந்த வருஷம் முழுவதும் அதை செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய மனதில் இருந்த வார்த்தையானது, எனக்கு எப்பொழுதுமே, எனக்கென்றல்ல, வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவனை எப்பொழுதுமே உயர்த்தி பேச வேண்டும், தேவனை முக்கியப்படுத்த வேண்டும், அவரை மையப்படுத்த வேண்டும் என்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாருக்கும் தெரியாதது என்ன அப்படின்னு கேட்டால், அல்லது அதை ஒரு சிலர் தான் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது என்னன்னா, தேவனுடைய வழிகளை குறித்து, தேவன் நடத்துகிற வழிகளை குறித்து சந்தேகப்படாமல், கலங்காமல், அல்லது அதை குறித்து தேவன் பேரிலேயே ஒரு வருத்தம் உண்டாகாமல், அதை புரிந்து கொண்டு அதை நடக்கிறவர்கள் வெகு 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 சிலர் தான். பொதுவாக தேவனை துதிப்பது என்பது வேறு, தேவனுக்கு நன்றி சொல்வது என்பது வேறு. ஆனால் தேவன் நடத்தின எல்லா வழிகளையும் நினைத்து அவர் நடத்தின எல்லா வழிகளுமே நல்லது தான் அப்படின்னு சொல்லி அங்கீகரித்து கொண்டு
தேவன் பேரிலே எந்த விதமான குறையும் இல்லாமல் இருக்கிறது என்பது நாம் ஒருவேளை குறையாய் வெளியே சொல்ல மாட்டோம். ஆனால் சில நேரங்களில் நாம் மௌனமாக இருக்கிறது, சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறதெல்லாம் அது எதை பிரதிபலிக்கும் அப்படின்னா, தேவன் என்னை போட்டு கஷ்டப்படுத்துகிறார், தேவன் என்னை போட்டு சித்திரவதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர்களாய் மாறிவிடும். அதிலிருந்து எவ்வளவு தூரம் நாம் வெளியில் வருகிறோமோ அப்பொழுதுதான் நாம் தேவனுக்கு உத்தமமான ஜனங்களாக மாறுவோம். அப்படி இல்லாத வரைக்கும் எப்படி இருப்போம்னா, ஏதோ அவருடைய ஜனங்களாக இருப்போமே தவிர ஒரு உத்தமமான ஜனங்களாக மாற மாட்டோம். இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே மோசே கடைசியாக பேசும்பொழுது அப்படி தான் சொன்னார். அந்த வசனத்தை பாருங்கள். அந்த அதிகாரத்துக்கு வருவோம். உபாகம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். கொஞ்ச நேரத்துக்குள்ளாக இதை நாம் பார்த்து முடிக்கலாம். உபாகம் 32ஆம் அதிகாரத்திலே மோசே கடைசியாக ஒரு பாட்டு படிக்கிறார். நாம் எப்படி புது வருஷத்திற்கு பாட்டு படிக்கிறோமோ அதுபோல் மோசே ஆனவர் கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் கழித்து இஸ்ரேல் ஜனங்களும் கானான் தேசத்தின் எல்லைக்கு வந்து விட்டார்கள். மோசேயுடைய வாழ்க்கையும் முடிய போகிறது. ஏனென்றால் மோசேயுடைய ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தம் ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீ கானான் தேசத்திற்குள் போக மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அந்த எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு எல்லைக்கு வந்தார்களோ அதே போலவே அந்த கானான் தேசத்து எல்லையிலே யாருடைய முடிவு வந்தது? மோசேனுடைய முடிவு வந்துவிட்டது. அந்த முடிவுக்கு முன்பாக மோசே எப்படியாகிலும் தேவனை பற்றி ஒன்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், தேவனை பற்றி இந்த ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பாரத்தோடு கூட அவர் இந்த பாட்டை எழுதுகிறார். இந்த பாட்டை எழுதி அங்கே எல்லாருக்கும் அவர் அந்த பாட்டை கற்றுக் கொடுக்கிறார், அதை சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி சொல்லும்பொழுதுதான் இந்த பாட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு பொருந்தும். அதே போல் நமக்கும் இந்த வசனங்களை நாம் என்ன செய்யலாம்? இந்த வருஷத்திற்கு இப்போ மோசே 40 வருஷம் கழித்து இந்த பாட்டை பாடினார். இப்போ நாமும் ஒரு வருஷம் முடிந்த பிறகு இந்த பாட்டை, இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே இது நமக்கும் பொருந்தும். ஆகவே இந்த பாட்டில் இருக்கிற எல்லா வசனங்களையும் நாம் பார்க்க போவதில்லை. ஒரு சில வசனங்களை மட்டும் நாம் பார்க்கலாம். அதில் முக்கியமாக அவர் எப்படி தொடங்குகிறார் என்று பாருங்கள். அதாவது தேவனுடைய நியாயங்களை பற்றி பேசுவதற்கு சகோதரர்களே, வேதத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான அல்லது ஒரு வித்தியாசமான விஷயம் என்னன்னு கேட்டால், ஆண்டவர் சில நேரங்களிலே தம்முடைய ஜனத்தாரோடு கூட பேசும் பொழுது அல்லது தன்னை பற்றி பேசும் பொழுது அவர் ஏதோ பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட மாட்டார். அவர் எதையெல்லாம் கூப்பிடுவார்? வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. அப்போது நாம் வாழ்கிற இந்த பூமியை, இவைகளெல்லாம் தேவனுடைய காரியங்களை எல்லாம் இவைகளெல்லாம் பார்த்து கொண்டு தானே இருக்கிறது. வானம் பார்க்கிறது, பூமி பார்க்கிறது, மரங்கள் பார்க்கிறது, கற்கள் பார்க்கிறது. ஒரு தடவை ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கற்களை என்ன செய்யும்? கற்களை கூப்பிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏனென்றால் மனிதனுக்கு மனதில்லை தேவனை துதிப்பதற்கு. ஆனால் கற்கள், ஜீவனில்லாத கற்களுக்கு மட்டும் வாய் கிடைத்து விட்டால் என்றால் அதற்கு தெரியும் தேவன் நல்லவர் என்பது அதற்கு தெரியும். மலைகளுக்கு தெரியும், குன்றுகளுக்கு தெரியும். அவைகள் என்ன செய்துவிடும் கேட்டால், அதனால தான் எல்லா சிருஷ்டிகளும் கர்த்தரை துதிப்பதாக, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் எழுதி வைப்பார். அப்போ இதில் என்ன அப்படின்னா, அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பாருங்கள். 3ஆம் 4ஆம் வசனத்தில், கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள், அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இது யாருக்கு சொல்கிறார்னு கேட்டால், இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்போ நமக்கும் இது புரிய வேண்டும். தேவனை பற்றி சகோதர சொல்ல,
தேவன் எப்படி என்றால், நிறைய நேரத்திலே நாம் இஸ்ரேல் ஜனங்களைப் போல தான் இருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் முறுமுறுத்தார்கள், குறை சொன்னார்கள், முரட்டாட்டம் பண்ணினார்கள். ஆனால் 40 வருஷம் பார்த்துவிட்டு தான் மோசே சொல்கிறார், அவர் தேவனை பற்றி என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். சகோதர சொல்ல, இந்த தேவன், நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவர் தான். நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் அப்படிப்பட்டவராகத்தான் இருந்தார். இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டவராகத்தான் இருந்தார். ஆனால் அவரோ அவருடைய வழிகளை புரிந்து கொள்ளவே இல்லை. கடைசி வரைக்கும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்லி சங்கீத புத்தகத்திலே வாசிக்கிறோம். அதுபோல் 1 வருஷம் கடந்த பிறகும் கூட நாம் அவருடைய வழிகளை அறியாதவர்களாகவே இருந்து அவரை பற்றி சரியானபடி புரிந்து கொள்ளாமலே என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அதனால தான் அவர் சொல்லிக் கொடுக்கிறார், அவர் தேவன், அவர் அவர் கன்மலை, அவர் கிரி உத்தமமானது, அவருடைய வழிகளெல்லாம் நியாயம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அவர் நம்மை நடத்தின வழிகள் எல்லாமே என்னது? நியாயம்தான். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்தார்கள்? 5-6 வசனத்தில், அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறுமான சந்ததியார், விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா? சகோதர சொல்ல, இந்த 2 வசனங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு எடுத்துக்கொண்டேன் இதை. ஆண்டவரே, நீர் கன்மலை, உமது கிரியை உத்தமமானது, உமது வழிகள் எல்லாம் நியாயம், நீர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். ஆனால் நான் உமக்கு பிரதிபலித்ததெல்லாம் நான் இந்த வருஷத்திலே எல்லா நாட்களிலையும் செய்யவில்லை என்று சொன்னாலும், சில நாட்களிலே நான் என்ன செய்தேன்னா, நான் அவருக்கு பதிலளித்த விதமானது, அல்லது அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம், அவர்கள் மாறுபாடும் தாறுமாறுமுள்ள சந்ததியார். அநேக சூழ்நிலைகளில் நாம் நடந்த விதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு எந்த விதத்திலையும் அருகதை இல்லாதவர்களாகத்தான் நாம் செய்தோம். சில நேரங்கள் யோசித்து பாருங்கள், நாம் நடந்து கொண்ட நடக்கையெல்லாம் பார்த்தால் நாம் அவருடைய பிள்ளைகள் தானா? சொல்லுங்களேன். அவருடைய பிள்ளைகளைப் போலவா நடந்து கொண்டோம்? பல நேரங்களில் நாம் எப்படி சோதிக்கப்பட்டோமோ அந்த சோதிக்கப்பட்டதுக்கு அப்படியே ஒப்பு கொடுத்தது, என்ன நினைத்தோமோ அதை அப்படியே பேசினது, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகள் தானா, அல்லது அப்படி தான் நடந்து கொண்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அநேக நேரங்களில் எப்படி நடந்தோம்னா, மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியாய். அவர் இந்த கடினமான வார்த்தையை பேசுகிறதை பாருங்கள். இந்த கடினமான வார்த்தை நாம் நமக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மை அப்படிதான் நியாயந்திருக்க வேண்டும். அவர் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்? விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே. சகோதர சொல்ல, நம்மை பூசி நம்மை மெழுக வேண்டாம், நம்மை தற்காத்து கொள்ள வேண்டாம். கடைசியிலே அதாவது 40 வருஷம் கழிந்த பிறகாவது இந்த பாட்டை சந்தோஷத்தோடு கூட, உண்மைதான், இந்த பாட்டை நான் நன்றாக பாடுவேன் அப்படின்னு அவர்கள் பாடினார்களாங்கிறது தெரியல. மோசே கற்றுக் கொடுத்தார். அதே போல் நாம் இந்த நாள்லையாவது இந்த பாட்டை நாம் பாட வேண்டுமே, இந்த வசனங்களை. ஆண்டவரே, நான் ஒரு விவேகமில்லாத மதிகெட்ட ஜனமாய் நான் என்ன செய்தேன்? நான் இருந்தேனே. நான் உமக்கு பதிலளித்த விதங்கள், உமக்கு திருப்பி பதிலளித்த விதங்கள் எல்லாம், நீர் என்னை ஆட்கொண்டவர், நீர் என்னை உண்டாக்கினவர். ஆனால் நான் பல நேரங்களிலே நான்
உமக்கு திருப்பி நான் செலுத்தினதெல்லாம் அது ஒரு விவேகமில்லாத மதிகெட்ட விதமாகத்தான் நான் என்ன செய்தேன். சோறு சொல்ல நாம் கோவப்படுகிற ஒவ்வொரு நேரமும் நாம் என்னதான் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் விவேகமில்லாத மதியினர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஏன் கோபப்படுகிறோம் என்றால் தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்ளாதபடினாலே அப்படி நாம் செய்கிறோம். தேவனுடைய வழிகளை புரிந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அநேக நேரங்களிலே நாம் அமைதியாக இருந்திருப்போம் இல்லை. அப்போது இந்த 2 வசனங்களும் நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம இந்த கடைசி நாளிலேயாவது இந்த பாட்டை நன்றாக பாட வேண்டும், சரியானபடி எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே அவர் சொல்கிறார் பாருங்க, பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்வார்கள். தேவனிடத்தில் அநீதி இருந்ததா? தேவன் உங்களை எப்படி நடத்தினார்? கடந்த தலைமுறைகளை கேட்டுப்பார். உன்னுடைய தகப்பனை கேள், உன்னுடைய மூப்பர்களை கேள். அவர்கள் எல்லாரும் தேவனை பற்றி சொல்லிக் கொடுப்பார்கள். தேவனை பற்றி நன்றாக புரிந்து கொண்ட தகப்பன்மார்களாக இருந்தால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்வார்கள், தேவனை ஒரு காலம் சந்தேகப்படாதே, தேவனுடைய வழிகளுக்கு உன்னை ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லிக் கொடுப்பார்கள். மூப்பர்கள் அப்படி சொல்லிக் கொடுப்பார்கள். அங்கே அடுத்ததாக நாம் பார்க்கிறது என்னன்னா, தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை பாருங்கள் சகோதரர் சொல்லி. அதாவது 8ஆம் வசனத்தில், உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாக சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். சகோதரர் சொல்லி, வேத வசனத்தில் இருக்கிற ஞானம் என்பது ஒரு அனந்த ஞானம். அதையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் புரிந்து கொள்வதில்லை. எப்படி, அதாவது ஒரு வசனம் இருக்கிறது, பூமியை குடியிருப்புக்காக படைத்து மற்றதையெல்லாம் வெறுமையாக விட்டுவிட்டார் என்று சொல்லி ஏசாயாவிலே ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை அது நாசா விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, இஸ்ரோ விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை நம்புவார்கள் என்று சொன்னால் செவ்வாய் கிரகத்தில் போய் குடியிருக்குமான்னு சொல்லிக்கிட்டு பல கோடி செலவு பண்ணி ராக்கெட்டை அனுப்ப மாட்டாங்க. ஆமாம், அந்த வசனத்திலிருந்து ஒரு எளிய மனிதன், ஒரு எளிய படிக்காதவன் புரிந்து கொண்டான். ஆனால் ஒரு விஞ்ஞானியால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது என்ன உண்மைன்னு கேட்டால், இந்த பூமியை தவிர இந்த அண்ட சராசர வெளியில் மனிதன் எங்கேயுமே வாழ முடியாது. இந்த வசனத்தின்படி சத்தியம் அதுதான். ஆனால் இது ஒரு பைபிளை வைத்து கொண்டிருக்கிற ஒரு எளிய மனிதனுக்கு தெரிகிறது. ஆனால் எத்தனையோ விஞ்ஞானிகளுக்கு தெரியவில்லை. ஆகவே கோடிக்கணக்கான ரூபாயை வீணாக செலவழிக்கிறார்கள். வீணாக நாங்கள் அங்கே போய் பார்க்குறோம், இங்கே போய் பார்க்குறோம். ஒரு 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 விண்கலத்தை ஏவுவதோ அல்லது ஒரு நம்முடைய செயல்முறைகளுக்காக, மனிதனுக்காக ஒரு வசதி, தொலைத்தொடர் வசதிக்காக ஒரு விண்கலத்தை ஏவுகிறதை தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அங்கே குடியிருக்க முடியுமா, இங்கே குடியிருக்க முடியுமான்னு பார்க்குறேன்ட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அது முழுக்க தவறு. அதற்காக செலவிடுகிற ஒவ்வொரு காசும் வீணாக அளிக்கிறது. ஆனால் வேதத்திலே வசனம் அப்படி இருக்கிறது. வேதத்திலே வசனம் இருக்கிறதே, பூமியைத்தான் குடியிருப்புக்காக படைத்திருக்கிறாரே தவிர மற்ற எந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தாலும் மனிதன் அங்கே வாழ முடியாது. அவ்வளோதான். இதை புரிந்து கொண்டால், இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறதை நம்பினால் எத்தனையோ காசை மிச்சம் பண்ணி வேறு காரியங்களுக்கு செலவழிக்கலாம். அதே போல தான் இன்னொரு சத்தியம் என்னன்னு கேட்டால், நாம் வாசித்த இந்த சத்தியம் என்ன சத்தியம்னா, உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு அப்படின்னா, இந்த பூமியிலே இருக்கிற நிலப்பரப்பிலே 3 அல்லது அதிகம் தண்ணீர் இருக்கிற இடம்தான் அதிகமாக இருக்கிறது, நிலப்பரப்பு கொஞ்சம்தான். இந்த நிலப்பரப்பையும் கூட ஆண்டவர் என்ன செய்திருக்கிறான்னு கேட்டால், ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த போது அவர் இந்தந்த ஜாதிக்கு இவ்வளவு இடங்கள் என்று சொல்லி அவர் அந்த காலத்திலே அவர் பிரித்து விட்டார். அதனால் இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கு என்ன எல்லைகள் இருக்க வேண்டும், அமெரிக்காவுக்கு என்ன இருக்க வேண்டும், ரஷ்யாவுக்கு என்ன இருக்க வேண்டும், எதுவாக இருந்தாலும் சரி சகோதரர் சொல்லு, அதெல்லாம் தேவன் அன்றைக்கு கொடுத்தது தான். அவ்வளோதான். இதை நம்பினால் யாரும் நாடு பிடிக்கிற ஆசைக்கு போக மாட்டார்கள்.
ஆனால் இதை யார் நம்புவது? இதை நம்புகிறதில்லை ஜனங்கள். அதே போலதான் இப்போ நீங்கள் யோசிக்கலாம், நாம் இஸ்ரவேலின் புத்தருடைய தொகைக்கு தக்கதாக அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ நாம் நினைக்கலாம், தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய சொந்த ஜனங்கள், அவர்களுக்கு ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு தேசத்தை கொடுத்துருக்கலாமே அப்படின்னா, இல்லை, அவருக்கு தெரியும் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய தேசம் தேவையில்லை என்பது அவருக்கு தெரியும். அவர்கள் 2000 வருஷமாய் அலைந்து திரிவார்கள். அவர்கள் கடைசி வரைக்கும் சேர்த்தாலும் கூட அந்த இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே வாழக்கூடிய அளவுக்கு தான் அவர்களுடைய தொகை இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆகவே தான் இஸ்ரேல் நாட்டுக்கு சின்ன இடத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ நாம் நினைக்கலாம் அல்லவா, ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுத்துருக்கலாமே அப்படின்னா, இல்லை இல்லை, அப்படியெல்லாம் கொடுக்கல. இப்போது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டால், தேவன் சகோதர சோழர்களே நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன் தன்னுடைய மகன் தன்னுடைய ஜனங்கள் என்பதற்காக பெரிய இடத்த வளைச்சி போட்டெல்லாம் அவர் வைக்கல. இங்கே வேறு உன்னுடைய சந்ததி இவ்வளோதான் இருக்கும், உன்னுடைய ஜனக்கூட்டம் இவ்வளோதான் இருக்கும், உனக்கு இந்த இடம் போதும், உனக்கு இந்த இஸ்ரேல் நாடு ஒரு வால் மாதிரி இருக்குது, அது போதும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதனால் இந்த இடத்தை பிரித்தது, ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளோ அளவு இருக்க வேண்டும் என்பது பிரித்ததும் அவருடையதான். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அதுக்கு மேலே அவனவன் வீணு வம்பளை போய் இன்னொரு நாட்டை பிடிக்கிறேன்னு போனால் அது அவன் பாவம் செய்கிறான். சரி, இப்படி பிரித்து கொடுத்து அவரவர் இது எங்கள் நாடு எங்கள் நாடு எங்கள் நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு அவருக்கு சொத்து என்ன? அவர் எங்கேயாவது தான் படைத்தவைகளை பற்றி அவர் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாரான்னு கேட்டால், அவர் என்ன செய்கிறார்? 9ஆம் வசனத்தில் அவருடைய சொத்து என்று அவர் எதை சொல்லுகிறார்? இப்போ நாம் சொல்லுகிறோம், இந்திய தேசம் எவ்வளவு பெரிது, எங்களுடைய நாடு இந்திய நாடு அப்படின்னு சொல்கிறோம். நல்லது. ஆனால் எங்களுடைய தமிழ்நாட்டிலே கொஞ்சம் பகுதி தான் இஸ்ரேல் நாடு என்று சொல்லுகிறோம். நல்லது. ஆனால் அருமையான சகோதர சோரிகளே, தேவனுடைய இருதயத்தை பாருங்கள். இந்த முழு அண்டசராசங்களும், பூமி என்பது ஒரு சின்ன உருண்டை. இதே போல பல மடங்கு இருக்கிற பெரிய பெரிய நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அவைகளிலே பிரியப்படவில்லை. அல்லது அவைகளை, இப்போ நாம் சொல்கிறோம், எனக்கு 2 சென்ட் இடமாக இருக்கிறேங்க, நான் 5 சென்ட் இடமாக இருக்கிறேன், எனக்கு அது இருக்குது இது இருக்குதுன்னு நாம் மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் தேவனை பாருங்கள், தேவன் என்ன நினைக்கிறார் என்று பாருங்கள். இதுதான் தேவன். அவர் தேவனை புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சொல்லே. தேவனுக்கு எது பெரிதென்று நினைக்கிறார்? கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திரம். அப்போது இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோன்னு கேட்டால், நாம் நினைக்கிறோம் தேவன் எனக்கு கொடுத்த 2 சென்ட் இடம் 5 சென்ட் இடம், எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தார், அதை கொடுத்தார், இதை கொடுத்தார், நான் ஒரு கெத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கெத்து என்ன? ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? சபையிலே ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதிதாக ரட்சிக்கப்படுகிறான் என்று சொன்னால் ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம் வரும் தெரியுமா? ஒரு 10 சென்ட் இடம் வாங்கின மாதிரி. இன்றைக்கி எனக்கு ஒரு 10 சென்ட் இடம் வாங்கியிருக்கிறேன், அல்லது ஒரு ஏக்கரா வாங்கியிருக்கிறேன், அல்லது பல ஏக்கரா வாங்கியிருக்கிறங்க மாதிரி. நாம் எல்லாம் சகோதர சொல்லே தேவனுக்கு எப்படிப்பட்டவர்கள்? ஒரு சொத்து. நாம நம்மளை குறித்து வேணால் அற்பமாக நினைத்து கொள்ளலாம். ஆனால் தேவனோ நம்மை எப்படி பார்க்கிறார்? நாம தான் அவருக்கு சொத்து. நாம் வேணால் 2 சென்ட் 5 சென்ட் 10 சென்ட்டையும் பேசிகிட்டு இருக்கலாம், அல்லது இந்திய நாட்டை பற்றி பேசலாம், அதை பற்றி பேசலாம், இதை பற்றி பேசலாம். ஆனால் அவருக்கோ நாம் தான் சொத்து. அவர் அதைத்தான் பார்க்கிறார். அப்போ இதுதான் நல்ல தேவன் சகோதர சொல்லை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது தெரியல. அந்த தேவன் தங்களை எப்படி வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை அறியாமல் அவரை விசனப்படுத்தினார்கள், அவரை கஷ்டப்படுத்தினார்கள். இல்லை, தேவன் ஒருபொழுதும் அதாவது பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் சகோதர சொல்ல, இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களும் தேவனுக்கு சொந்தம். ஆகவே தான் நீங்கள் ஒரு வழியிலே நடந்து போகிறீர்கள், ஒரு 5000 ரூபா பணம் கிடக்குது, அந்த பணத்தை என்ன வேணாலும் செய்யலாம். அதை ஒரு காவல்துறையில் கொண்டு போய் கொடுக்கலாம், அல்லது எங்கேயுமே எதையும் கொடுக்க முடியாத நேரம் ஒன்று வரும் என்று சொன்னால், அல்லது நீங்கள் ஒருவரை ஏமாற்றி இருக்கிறீர்கள், அந்த பணத்தை அவருக்கு திருப்பி கொடுக்க நினைக்கிறீர்கள், ஆனால் அவர் உயிரோடு இல்லை, அவர் என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படின்னு சொன்னால், அந்த பணம் எல்லாருக்கும் சொந்தக்காரராகிய தேவனுக்கு என்ன செய்யணும்?
தேவனுக்கு போக வேண்டும். ஆகவே அதை தேவனுடைய சபைக்கு கொடுத்து விட வேண்டும். ஆமாம், என்றால் எல்லாமே அவருடையது. அதே போல அருமையான சகோதரர்களே, ஆனால் தேவனோ என்ன செய்கிறீர்கள்னு கேட்டால், தேவனோ இந்த இந்த பூமியை அவர் பெருசுபடுத்த, பூமியும் அது நிறைவும் வெள்ளியும் பொன்னும் என்னுடையது அப்படிங்கிறார். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது அப்படிங்கிறார். ஆனால் அதெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் சொல்லுவாரே தவிர, அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு யார் சொத்து? நாம் தான் சொத்து, நாம் தான் சொத்து. ஆகவே நம்மை சொத்தாக பார்க்கிறார், நம்மை நினைத்து மகிழ்கிறார், நம்மை நினைத்து அவர் சந்தோஷப்படுகிறார். நம்மை சொத்தாக பெற்றிருக்கிறோம் என்பதை நினைத்து அவருக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. நாம் ஒரு சகோதரனை அற்பமாக நினைக்கிறோம். அவர் ஏதோ இருக்கிறாருங்க, அவர் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னு அற்பமாக நினைக்கிறோம். ஆனால் தேவன் எப்படி பார்க்கிறார்? தேவனோ அந்த சகோதரனை தனக்கு கிடைத்த பெரிய சொத்தாக அவர் பார்க்கிறார். இந்த தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். இதை நினைக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எவ்வளவு நன்றியினால் நிரம்பி இருக்க வேண்டும். அதே போல் அந்த கடைசி வசனத்தை பாருங்கள். அவனை கண்டுபிடித்தார் என்று வாசிக்கிறோம். அதாவது நம்மை கண்டுபிடித்து, அந்த 2 வசனங்களை மட்டும் நாம் பார்த்து முடிக்கலாம். 10ஆம் வசனத்திலே, பாலான நிலத்திலேயும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலேயும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தன் கண்மணியைப் போல காத்திருந்தார். சகோதரர்களே, தேவன்தான் எல்லா ஜனங்களையும் படைத்தார். ஆனால் படைத்து விட்டு கூட அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த வாலிபர் முகாமில் ஒரு ஸ்கிட்டு போட்டாங்க, அந்த வெள்ளூர்லேருந்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தை அந்த மனிதன் அந்த அடிமைத்தனத்திற்கான பணத்தை கொடுத்து மீட்டு விட்டு, அதற்கப்புறம் அந்த குடும்பத்தை என்ன செய்துவிடுவார்? நீங்கள் விடுதலையாகி போங்க அப்படின்னு சொல்லிவிடுவார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வாங்கினது தனக்கு அடிமையாய் வைத்துக் கொள்வதற்கல்ல, நீங்கள் விடுதலையாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு நல்ல சத்தியம் அது. அதே போல் தேவன் என்ன செய்கிறார்னா, அவர் தான் நம்மளை சிருஷ்டித்தார். ஆனால் நாம் அவரை தெரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளாமலும் போகலாம். அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவனாக ஒரு மனிதனாக தன்னை தேடுகிற வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். நாள் அறவிட்டா அவனை கொண்டாடலாமா? சபைக்கு கொண்டு வந்து விடலாம். அப்படி ஆண்டவர் செய்கிறதே இல்லை, செய்கிறதே இல்லை. என்ன சும்மா பேசுகிறாங்க. இன்றைக்கி உலக ஜனங்கள் என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுங்களா? கிறிஸ்துவத்துக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அவர்களை மடக்கி திருப்புறதுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் ஆகாது சகோதரர் சொல்லு, ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் போதும், ஒரு பூமி எதிர்ச்சி அனுமதித்தால் போதும், நீ அந்த வெளியில் நின்றுருப்பா, நீ வந்து அப்படின்னு நமக்கு வருகிறது. ஆனால் தேவனை பாருங்கள், தேவன் நல்ல தேவன், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். எந்த மனுஷனையும் கட்டாயப்படுத்த மாட்டார். அவனாக அப்போ என்னன்னா, அவன் தன் சொந்த வழியிலே நடந்து அவன் எப்படி ஆகிறான்? பாழான நிலத்திலும் ஊழையிடுகிற ஒரு வெறுமையான அவாந்தர வெளிக்குள்ளாக அவன் போகிறான். ஆனால் இந்த தேவன் அவனை தேடி செல்கிறார். அவனை தேடி சென்று அவனை கண்டுபிடித்து அதிலிருந்து அவனை தூக்கி எடுத்து, தேவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போன மனிதன் அவன் இன்றைக்கு என்னத்தை பெற்றுக்கொண்டான்? வெறுமை பெற்றுக்கொண்டான். ஆனால் அவனை கண்டுபிடித்து அவனை தூக்கி எடுத்து அவனை சபைக்கு கொண்டு வந்து அவனை நடத்தி அவனை கண்ணின் மணி போல காத்தருளினார். ஒரு வசனம் சகரியா புத்தகத்தில் இருக்கும், உங்களுக்கு தெரியுமா? அதாவது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு இருக்கும். அதாவது அது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் விரலை வச்சையோ அல்லது மற்றவங்களோட விரலை வச்சோ உங்கள் கண்மணி கெட்ட அவங்க விரலை கொண்டு போக சொல்லுங்கள். அப்போ இந்த கண் என்ன செய்யும் தெரியுமா? அந்த மாதிரி அப்போ அது ஒரு பெரிய பாதிப்பு. அது யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எதில்? கண்ணுக்கிட்ட கொண்டு போகிற போது. அப்போ அதிலிருந்து என்ன சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோம்னு கேட்டால், ஒரு மனிதன் என்னை தொடுவான் என்று சொன்னால் அது கர்த்தரை என்ன செய்யும்? கர்த்தரை பாதிக்கும். கர்த்தருக்கு கண்ணில் விரல விடுற மாதிரி, கண் அது அந்த மணிக்குள்ளே மணியை தொடர மாதிரி அது அவரை பாதிக்கும்.
ஏன் தேவன் திடுக்கிடுகிறாருன்னு கேட்டால், யாரோ என்னுடைய பிள்ளைக்கு தீமை செய்கிறார்கள் அப்படின்னு அவர் அப்படியே திடுக்கிடுவார். நாம் நினைக்கிறோம் அவர் என்னை கண்ணில் அவர் என்னை பார்க்க மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறோம். இல்லை, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவருக்கு பாதிக்கும், அது அவருக்கு வலிக்கும். அது பவுல் எருசலேமில் இருக்கிற சீசர்களை, அந்த சபையாரை துன்பப்படுத்தினான். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? அவர் பரலோகத்தில் இருக்கிறார். இயேசு எங்கே இருந்தார்? பரலோகத்தில் இருக்கிறார். அவர் போய் சவுல்கிட்ட சொல்கிறார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இப்போ சவுல் கேட்குறார், நான் எங்கே உண்மை துன்பப்படுத்தினேன் அப்படின்னா, இவங்களை துன்பப்படுத்தினா அது என்னை பாதிக்கும். என்னுடைய சபையாரை நீ தொட்டேனா அது என்னுடைய கண்ணில் விரல விடுற மாதிரி. அப்போ அந்த மாதிரி சகோதர சொல்லி தேவன் நம்மை காத்தருளினார். சரி, அடுத்தது என்னன்னு கேட்டால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த பாதுகாப்புக்குள்ளாகத்தான் நாம் எல்லாரும் இருக்கிறோம் என்கிறதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சொல்லி. அதுதான் நான் தேவனை பற்றி பேசுகிறேன். தேவனை பற்றி பேசுகிறேன். தேவன் யார்? அவர் இப்படிப்பட்ட தேவன். இந்த 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் என்ன படித்தோம்? அவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன். சரி, நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த பிறகு அவர் என்ன செய்கிறார்னா, என்னை அந்த 11ஆம் வசனத்தை பாருங்கள். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். இந்த வசனத்தை இன்னொரு மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறதை நான் எழுதி வைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அதை படிக்கிறேன். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு கழுகை போல் இருந்தார். ஒரு கழுகு தன் குஞ்சுகளை பறக்க கற்பிக்கும்போது அவைகளை கூட்டிலிருந்து கீழே தள்ளும். பின்பு அது தன் குஞ்சுகளை காப்பதற்காக அவற்றோடு சேர்ந்து பறக்கும். அவைகள் விழும்போது தன் இறக்கைகளை விரித்து அவைகளை பிடித்து கொள்ளும். பிறகு பாதுகாப்பான இடத்திற்கு குஞ்சுகளை தன் சிறகுகளில் தாங்கி எடுத்து செல்லும். நம்முடைய கர்த்தர் இப்படிப்பட்டவர். சகோதரர்களே, நாம் மெத்துன்னு இப்போ கழுகு கூட எப்படி இருக்கும்? அதாவது இப்போ நம்ம ஆராதனை வேலையிலே கேட்டோம் அல்லவா, அதாவது 2 பறவைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஒரு பறவை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டை சொன்ன பறவை, கோழி தன் குஞ்சுகளை காக்கிறது போல. அது எதற்கு பொருந்தும்னு கேட்டால், இந்த 10ஆம் வசனத்திற்கு பொருந்தும். அவனை தன் கண்மணியை போல காத்தருளினார்னு வாசித்தோமே, அது எப்படின்னா, கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல, தன்னுடைய செட்டையில் மறைவிலே பாதுகாக்கிறது போல. சரி, ஆனால் அதே தேவன் இன்னொரு பறவைக்கும் ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறார். அது என்ன பறவை? அது கழுகு. கழுகு என்ன செய்யும் என்று உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கழுகு பொதுவாக என்ன செய்யும் என்று சொன்னால், தன்னுடைய குஞ்சுகள், அதாவது கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்காக கூடு கட்டும். ஆனால் இந்த குஞ்சுகள் கழுகு கூடு அப்படியே மெத்துன்னு இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளேயே படுத்துக்கிட்டே இருக்கும். இந்த தாய் கழுகு ஏதாவது கொண்டு கொடுக்கும், சாப்பிடுகிறது, தூங்கிறது, சாப்பிட்றது, தூங்கிறது, இப்படியே இருக்கும். இந்த கழுகு அதற்கப்புறம் யோசிக்கும், நீ இப்படியே இருந்தேன்னா எப்போ பறக்க கற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி என்ன செய்யுமா, அந்த கூட்டில் இருக்கிற குச்சிகளை ஒவ்வொன்றாக உருவுமாம். கூச்சில் இருக்கிற இந்த மொழிபெயர்ப்பில் என்ன தெரிவிக்குன்னா, குஞ்சை பிடித்து தள்ளிவிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் உண்மைதான். அதே போல் ஒரு கழுகு என்ன செய்யுமாம், கூட்டை என்ன செய்யும், கலைக்கும். ஐயோ ஏன் கலைக்கிறீங்க, நான் சுகமாக இருந்தேனே எல்லாம் கொஞ்சம் கத்தும். இப்போ நம்ம அப்படி தானே கத்துறோம். ஒரு சூழ்நிலை வந்துட்டா, ஐயோ எனக்கு ஏன் இப்படி பண்ணுது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குன்னா, இது நடந்தால்தான் நீ என்ன செய்வாய், பறக்க கற்றுக்கொள்வாய். சகோதர சொல்லு, நாம் ஒரு மருவமே ஆகாமல் அப்படியே செத்து அப்படியே பரலோகம் போவான்னு நாம் விரும்புகிறோம். இல்லை, நாம் நிறைய விஷயங்களிலே பறக்க கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இல்லைன்னா அது தேவன் அந்த தேவன் ஏதோ ஒரு அதான் தேவன் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாய் தாயாக இருந்தால் உங்கள் பிள்ளைக்கு நடக்க வேண்டாம் தங்கம், நீ தொட்டிலே படுத்துக்க தங்கம், நான் உன்னை போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கிறேன்னு 10 வயசு பையனே ஆட்டுவீங்களா?
சொல்லுங்களேன். நாம் ஆட்டுறதில்லை. அது நடக்க சொல்லி நடவண்டி வாங்கி கொடுக்குறோம், அல்லது கையை பிடிச்சு இப்படி நடக்க பழக்கிறோம். ஏன்னா என்னோடய பையன் நடக்கணும். ஏன்னா சில தாய்மார்களுக்கு சகோதர சொல்லு, சில தாய்மார்களுக்கு தன்னுடைய பிள்ளை அதிக சேட்டை பண்ணுதேன்னு வருத்தம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் போய் பாருங்கள், இந்த மூளை ஏதோ வியாதியில் பாதிக்கப்பட்டு படுக்கையிலே கிடக்கிற பிள்ளைகளை பார்த்தால் உங்கள் பிள்ளைகளை பற்றி குறை சொல்ல மாட்டீர்கள். அந்த தாய் கதறுகிறாள், என்னுடைய பிள்ளை எழுந்து நடக்க வேண்டுமே, என்னுடைய பிள்ளை ஓட வேண்டுமே, ஒடியார வேண்டுமே, அவன் சேட்டை பண்ணணுமேன்னு அவள் கத்துகிறான். ஆனால் அவளோட பிள்ளை நடக்கலை. ஆனால் உங்களுடைய பிள்ளை நடக்கிறது, உங்களுக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியுது. ஆனால் சகோதரர்களே, அப்போ என்னென்னா, நம்முடைய பிள்ளைகள் நடக்க வேண்டும், பழக வேண்டும், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்முடைய ஞான தகப்பன், நம்முடைய பரலோக பிதா நாம் நடக்க வேண்டும், பழக வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறான்னு கேட்டால், நம்முடைய மெத்துன்னு படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டை என்ன செய்கிறார்? பிரிக்கிறார். அப்போ நாம் எதிர்பாராத சம்பவங்கள், நான் பாட்டுக்கு நான் வீட்டில் படுத்துட்டு இருந்தேன், எனக்குன்னே என்ன செய்கிறாங்க, எனக்குன்னே வாய்க்கிறாங்க, எனக்குன்னே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அதை அது இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி புரிந்து கொண்டாருன்னு கேட்டால், தேவனுக்கு கண் இல்லையா? அங்கே எகிப்தில் கலர் தோட்டம் இல்லைன்னா எங்களை கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு தேவனை தப்பாய் விளங்கி கொண்டார்கள். நாம் அப்படி தான் விளங்குகிறோம். நாம் அதை வாயத்திறந்து சொல்கிறது கிடையாது. ஆனால் பல நேரங்களில் சகோதர சொல்லு, பறக்க கற்றுக்கொள், பறக்க பழகு அப்படின்னு சொல்லி தேவன் சில குச்சிகளை உருவுகிறார் அல்லவா, அல்லது நம்மை பிடித்து தள்ளிவிடுகிறார் அல்லவா, அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. ஆனால் ஜெபம் மட்டும் ஊக்கமான ஜெபமாக இருக்கிறது. இயேசுவே, இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன பாட்டு படிக்கிறோம்? இயேசுவே மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம் அப்படிங்கிறோம். அடுத்த நாள் சரி என்னமோ சொன்னியே தங்கம், கொஞ்சம் இயேசுவை போல் ஆகறியான்னு ஏதாவது அனுமதிச்சா குய்யோ முறையோன்னு என்ன செய்கிறது? கத்துறது. அப்போ சபையில் பாட்டு படிக்கிறது என்னன்னு கேட்டால், அது சபையில் பாடத்தானே வேணும். முன்னாடி நின்று பாடுறவங்க சொல்கிறாங்க, வாயை திறந்து பாடுங்கள்னு சொல்கிறாங்க. இல்லை சோறு சொல்ல நம்மை பழக்கி வைக்கிறார் தேவன். அது நல்லதா? மிகவும் நல்லது. அதான் சொல்கிறேன், நீங்கள் சபைக்கு அல்லது ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் 30 வருஷமாயும் நடக்க மாட்டாத ஒரு பிள்ளையாகவே இருந்தால் அது எப்படி இருக்கும்? அது எப்படி சொல்லுங்களேன். இதுவரைக்கும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளத்தான் எனக்கு தெரியும், மற்றவர்களை மன்னிப்பதற்கே எனக்கு தெரியாது என்று சொன்னால் என்ன நான் இயேசுவை போல மாறியிருக்கிறேன் என்று சொல்லுங்களேன். ஆகவே இந்த வருஷத்தில் எத்தனை தடவை பிறரை, அதாவது நமக்கு மன்னிப்பு கிடைத்ததை நான் சொல்லவில்லை, நாம் பிறரை மன்னிக்கும்படிக்கு எத்தனை சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதித்தார், எத்தனை கூட்டிலிருந்து நம்மை கீழே தள்ளினார் என்று யோசித்து பாருங்கள். அதனால் உங்களை இப்போ நாம் என்ன ஆகிவிட்டோன்னு கேட்டால், மன்னிப்பது மனிதனுக்கு மகிமை என்று இருக்கிறது போல சோர் சொல்லி அவர் நம்மை பறக்க கற்றுக்கொள்ளும்படிக்கு, விசுவாசத்தில் வளரும்படிக்கு, மன்னிக்கிறதில் வளரும்படிக்கு, பொறுமையிலே வளரும்படிக்கு, நாம் அப்படியே ஊனமான குழந்தைகளைப் போல் இல்லாதபடிக்கு நன்றாக வளர்ந்து பிள்ளைகளாய் வளரும்படிக்கு அவர் பல வேறு சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சை பிடித்து தள்ளினது போல. அதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அந்த குஞ்சு மேலிருந்து கீழே வரும்பொழுது சகோதர சொல்லி சில குஞ்சுகள் கொஞ்சம் அப்படி பறக்கும், ரெட்டை அடித்து பறக்க கற்றுக்கொள்ளும். ரொம்ப நேரம் என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. அதனால என்ன செய்யும், அந்த நேரத்தில் அந்த கழுகு, அந்த குஞ்சு இப்படி விழுந்துட்டே இருக்குன்னு சொன்னால் இந்த கழுகு என்ன செய்யுமாம், அடிய போய் தன்னுடைய இறகை விரித்து அது மேலே அந்த குஞ்சு உட்கார்ந்துக்கும்படி பண்ணுமாம். அந்த மாதிரி தான் 1 கொரிந்தியர் 10:13 நீங்கள் எப்படி விளங்கியிருக்கிறீங்க? திராணிக்கு மிஞ்சி. அப்போ என்னென்னா, சோதனை அவசியம், பறக்க கற்றுக்கொள்வது அவசியம். பறக்க கற்றுக்கொள்ளும் பொழுது நானும் முயற்சி பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கு மேலே நான் கீழே விழுகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் அந்த கழுகு என்ன செய்யும், அடியை போய் தாங்கி கொள்ளும். அந்த மாதிரி சகோதர சொல்ல நம்முடைய திராணிக்கு தக்கதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்த ஒவ்வொரு சோதனையை எண்ணி பாருங்கள். அதில் அப்படியே அனாதையை விட்டுட்டாரான்னு கேட்டால் இல்லை, அனாதையை விடலை. அடுத்த நாளே இப்போ நான் என்னோடய வாழ்க்கையில் பல நேரங்கள் யோசித்திருக்கிறேன் சகோதர சொல்லி, ஒரு நாள் எனக்கு மிகவும் நெருக்கடியான நாளாக இருக்கும், ஆனால் அடுத்த நாளே எனக்கு அப்படி எப்படி இருக்கும், அது ஒரு வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் பல்வேறு சூழ்நிலைகளை தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றி அனுமதித்து நான்
நான் பறக்க கற்றுக்கொள்ளும்படிக்கு. சரி, ஒரே விதமாகவே இருந்தால் நான் துவண்டு போவேன் என்பது அவருக்கு தெரியும். அதனால் அவர் எனக்கு கீழே வந்து என்னை அவர் என்ன செய்தார்? தாங்கி கொண்டு அப்புறம் ஒரு பத்திரமான இடத்திற்கு கொண்டு போய் என்ன செய்வார்? வைத்துக்கொள்ளுமாம் அந்த கழுகு. அதனால அருமையான ஒரு சொல்லு, இப்படி தான் தேவன் நம்மை பழக்குவித்தார் இந்த வருஷத்திலே. அவருடைய வழிகளெல்லாம் சத்தியமானவைகள், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். ஆனால் இவைகளை புரிந்து கொள்ளாமல் நான் என்ன செஞ்சிட்டேன்? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் நிறைய பேசிட்டேன் ஆண்டவரே, நீ பேசுனதெல்லாம் திரும்ப வாங்க முடியுமா? நிறைய வாயத்திறந்து நிறைய பேசிட்டேன் ஆண்டவரே, உம்மை புரிந்து கொள்ளவில்லை. நீர் அனுமதித்த சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் நான் சும்மா வாய்க்கு வந்தபடி என்னத்தையோ பேசிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. நான் ஒரு விவேகம் இல்லாத மதிகெட்ட ஜனமாக என்ன செஞ்சிட்டேன்? பிரதிபலிச்சிட்டேன் ஆண்டவரே. ஆனால் நீரோ என்னை பழக்குவிப்பதற்காக, ஒருவேளை நான் துவண்டு போகும் பொழுது என்னை அடியே என்னை என்ன செய்தீர்? தாங்கி கொண்டீரே, மறுபடியும் பழக்குவித்தீரே அப்படின்னு சொல்லி இந்த நாளில் இந்த நன்றி உணர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். என்னன்னு கேட்டால், அவர் நம்மை நடத்தின வழிகளுக்காக, அது என்னவா இருந்துட்டு போட்டுமே. அதான் மேலே கூட்டிலேருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி சில நேரத்தில் அந்த இடத்துல விழுகிற மாதிரி நமக்கு இருந்திருக்கும். எல்லாரும் கைவிட்டது போலவே இருக்கிறதே. என்னுடைய தாய் தகப்பன், என் சொந்தக்காரர்கள் அல்லது எல்லா மனிதர்களுமே என்னை கைவிட்டது போல் இருக்கிறதே. நான் எங்கேயோ கீழே போய்கொண்டே இருக்கிறேனே. ஆமாம், போய்கொண்டே இருக்கிறாய். ஆனால் யார் பின்னாடியே பறந்து கொண்டு வருகிறார்? தாய் கழுகு பறந்து கொண்டே வரும். அது உனக்கு தெரியாது. அது நீ தரையிலே போய் மோதி அடிப்பதற்கு முன்பாக உன்னை என்ன செய்துவிடும்? இப்படி 4 தடவை போட்டு எடுத்தா நான் என்ன செய்வேன்? பறக்க கற்றுக்கொள்வேன். பாருங்கள், இப்போ இந்த தேவன் நம்மை நடத்தின வழிகளெல்லாம் அந்த வசனத்தை பாருங்கள். அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படித்து முடிக்கலாம். இந்த 4ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 32 உபாகம் 32:4. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அதான் நம்முடைய தேவன். ஆகவே நாம் ஒருவேளை இதுவரைக்கும் நன்றி சொல்லவில்லை என்று சொன்னால் ஒவ்வொன்றாக நினைத்து நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம், அவருடைய வழிகளுக்காக.